உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அமிர்த யோகம், சித்த யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்குறாங்க. இதில் எதை பயன்படுத்தலாம்? இது எல்லாமே பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. ஆனால் அவங்க சுய ஜாதகத்துக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. பொதுவாக பஞ்சாங்க நேரத்தையும் பயன்படுத்தலாம். லக்கணப்படி 3ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டார். கிரகத்தினுடைய கிழமையில போய் வாங்கக்கூடாது. 3ஆம் அதிபதி சுபரோட இருக்கிற நாளில் அவங்க அந்த கிழமையை பயன்படுத்துறது ரொம்ப சூப்பர். முகூர்த்தத்துக்கு என்ன பண்ணிவிட்டாங்க, காலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்த யோகம், சாயந்தரம் மரண யோகம். 2 பேரும் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை. ஏன்னா சாயந்தரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? சாந்தி முகூர்த்தம் மரண யோகத்துல குறிச்சு கொடுக்கறது. நகையை பிச்சு விட்டாருமா ஒரு அப்ரைசரு, இதுல சீல் இல்லாம இருக்கு, செக் பண்றேன்னு சொல்லி நகையை பிச்சு விட்டாரு. வீட்டுல டென்ஷன் ஆயிட்டாங்க, தோசம் போயிருச்சு விடு அப்படின்ட்டு. அப்ப அந்த 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 காரகத்துவம் கரெக்டா வேலை செஞ்சிருது. மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4. 4ஆம் இடம் தான் சொத்துக்கான பாவகம், சொத்துக்கான காரக கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு மட்டும் தான் 4ஆம் பார்வை உண்டு. அதனால சொல்றேன், பேசும்போது 4 பக்கம் பார்த்து பேசுறா, பிள்ளைங்க வந்துரும்ன்றா. 9 to 11 தாங்க எனக்கு பூரா ஆக்சிடென்ட் ஆகுது. மொத்த வித்ததும் 9 to 12. எனக்கு 4 ஆக்சிடென்ட் ஆச்சு, அது 9 to 12. நீயும் செவ்வாயும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கு. இது எப்பெல்லாம் அவருக்கு டென்ஷன் ஆகும்னா அந்த 9 to 12 தான் அவருக்கு டென்ஷன் ஆகும். காலையில வீட்டுல பாடா படுத்தித்தான் மேசை வெளியில போகும், அல்லது வீட்டுல இருக்க ஆளுகளை பாடா படுத்தித்தான் மேசை வெளியே அனுப்பும். இப்ப மனைவிக்கு மேசம் பண்ணுவீங்க, வீட்டுக்காரரை பாடா படுத்தி வெளியே அனுப்புவோம். இல்ல கணவருக்கு மேசம் பண்ணுவீங்க, வீட்டுல இருக்க ஆளெல்லாம் பாடா படுத்தித்தான் வெளியில போவாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சுக்க ஆதன் செயலியை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்முடைய யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கிட்ட ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சோன்னா எவ்வளோ துல்லியமாக நம்மக்கிட்ட ஜாதகத்தை நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நம்மளோட இறந்த காலம் எப்படி இருந்துச்சு, இப்போ நிகழ்காலம் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையுமே புட்டு வச்சுருவாங்க. ஆனால் இவங்களோட அப்பாயின்மெண்ட்காக தான் மக்கள் எல்லாருமே பயங்கரமாக க்யூவில் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் தொடர்ந்து ஐயாவை தொடர்பு கொண்டுட்டு தான் இருக்காங்க. எப்படியாச்சும் உங்ககிட்ட நாங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கிற கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் ஐயா அவர்கள் தான் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ஒரு சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை வெளியில் போகிறாங்க, ஒரு விஷயத்துக்காக போகிறாங்க அப்படின்னா நல்ல நேரம் பார்க்குறதா, ஹோரை நல்ல நேரம் பார்க்குறது, கௌரி பஞ்சாகத்தில் பார்க்குறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமிர்த யோகம், சித்த யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்குறாங்க. இதில் எதை பயன்படுத்தலாம், அதை பற்றி? இது எல்லாமே பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. ஆனால் அவங்க சுய ஜாதகத்துக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு, அதை வச்சே பயன்படுத்திக்கலாம். பொதுவாக பஞ்சாங்க நேரத்தையும் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா சில பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க, காலையில் மரண யோகம், பின்பு சித்த யோகம்னு இருக்கும். இத்தனை நாளிகை வரைக்கும் நாளிகை கணக்கு இருக்கும். 20 நாளிகை வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம் அப்படின்னு இருக்கும். முதல்ல மரண யோகம், அப்புறம் பின்பு சித்த யோகம்னு பஞ்சாங்கத்தில் இருக்கும். இதில் முதல்ல மரண யோகம் வர்றத, பின்னாடி சித்த யோகம் வர்றத எடுத்துக்கலாம். செத்து பிழைச்சான்னு அர்த்தம், புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் மரண யோகம் ஒரே நாள்லயே அப்படி வருமா? ஒரே நாள்லயே காலையில பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சித்த யோகம் இருக்கும், நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்கும், அது பிரச்சனையே இல்லை. சில நாட்களில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மரண யோகம் வந்துடும், பின்னாடி மதியானத்துக்கு அப்புறம் சித்த யோகம் வரும். முதல்ல மரண யோகம், பின்பு சித்த யோகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த மரண யோகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சித்த யோகத்தில் தொடரலாம். எடுத்த உடனே சித்த யோகம் மத்தியானத்துக்கு அப்புறம் மரண யோகம் வந்துச்சுன்னா அந்த நாளை தவிர்க்கிறது நல்லது. 100% தவிர்க்கணும். கௌரி பஞ்சாங்கம் கரெக்டாக வேலை செய்யும். அந்தந்த ஊருக்கே லொக்கேஷன் எடுக்கலாம் அக்யூரஸியா, அந்த டிகிரி வயசுல. அந்த இப்போ உதாரணமாக 7 to 7 அப்படின்னு 7 to 8ன்னு இருக்கும் நல்ல நேரம். அதை உத்தி அப்படிலாம் வரும், லாபம் அப்படிலாம் வரும், அமிர்தம் லாபம் அப்படிலாம் வரும். அதில் நம்ம ஊருக்குன்னு எடுக்கும் பொழுது கரெக்டாக அக்யூரஸியாக குறிப்பிட்ட டைம் வரும். பொதுவாக 7 to 8 அப்படி வந்தாலே எடுத்துக்கலாம். நம்ம சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த லேட்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி மாறும், அதையும் பயன்படுத்தலாம். கௌரி பஞ்சாங்கம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். ஓரையை பயன்படுத்துகிற ரொம்ப டாப்பில் வேலை செய்யும், எல்லாம் வேலை செய்யும். ஆனால் நம்ம ஜாதகத்துக்கு, தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒன்று கால்குலேஷன் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம்
3ஆம் இடம் தான் ஆபரணம். ம். லக்கணப்படி 3ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டாரு. ம். அவங்க அந்த 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 கிரகத்தினுடைய கிழமையில போய் வாங்கக்கூடாது. இப்போ உதாரணமாக லக்கணப்படி 3ஆம் இடம் தான் ஆபரணம், ம். 3ஆம் இடம் தான் ஆபரணம். 3ஆம் அதிபதி சுபரோட இருக்கிற நாளில் அவங்க அந்த கிழமையை பயன்படுத்துறது ரொம்ப சூப்பர். ம். 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 இப்போ 3 கூடையர் போய் 4ல் இருக்காரு, அது கூட சுபரோட சேர்ந்துட்டாரு. இப்போ உதாரணமாக ரிஷப லக்கணனே வச்சுக்குவோமே, 3 கூடையர் சந்திரன், 3 கூடையர் சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்திருக்காரு, ஓகே. ஒரு நல்ல சுபத்தன்மையா இருக்காரு. அந்த கிழமைகளை பயன்படுத்துவது சூப்பர். அந்த கிழமைகளை பயன்படுத்துவது சூப்பர். சரி, அந்த 3ஆம் இடமே கெட்டு போச்சு. 3ஆம் பாவகத்தில் போய் 6 கூடையவர், 8 கூடையவர், 12 கூடையவர், 3ஆம் அதிபதியோட 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, திதிசூனியம் பாதகன் சேர்ந்துட்டாரு. அந்த நாளை அந்த கிழமையை பயன்படுத்தவே கூடாது. ம். ஆபரணத்துக்கான காரக கிரகம் யாரு? சூரியன். அந்த சூரியனுக்கு 3ஆம் அதிபதி நல்லா இருக்காரா? அந்த சூரியனை ஏதாவது சுபர் பார்க்குதா? ம். அந்த கிழமைகளில் பர்ச்சேஸ் பண்ணுவது சூப்பர். பொதுவான நாள்களை தவிர்த்துட்டு அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நாளை செலக்ட் பண்ணி வாங்குறவங்களுக்கு ரொம்ப டாப்பாக வேலை செய்யும். ஓகே. ரொம்ப டாப்பாக வேலை செய்யும். ஒரு பாருங்க, ஒரு முகூர்த்தத்துக்கு என்ன பண்ணிவிட்டாங்க, காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்த யோகம், ம். சாயந்தரம் மரண யோகம். அந்த கல்யாண நாள் டேட்டை வாங்கி பார்த்தா 2 பேரும் கணவன் மணிக்குள்ள பிரச்சனை. ம். 2 பேரும் கணவன் மணிக்குள்ள பிரச்சனை. என்ன கணவன் மணிக்கு பிரச்சனை? முகூர்த்த டேட்டு கொடுங்க, திருமண தேதியை கொடுங்கன்னு தேதி அடிச்சு பார்த்தா காலையில் வந்து சித்த யோகம், மத்தியானத்துக்கு அப்புறம் மரண யோகம். ம். அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா சாயந்தரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம்னு ஒன்று இருக்கா இல்லையா? சாந்தி முகூர்த்தம் மரண யோகத்தில் குறித்து கொடுக்குறது. அவங்களுக்கு குழந்தைய உண்டாகலம்மா, ம். அவங்களுக்கு குழந்தைய உண்டாகலை, பூரா மரண யோகத்தில் சாந்தி முகூர்த்தம் வச்சு கொடுத்துருக்காங்க. பஞ்சாங்கத்தில் சில நாளில் தப்பான நாள்லாம் கொடுத்துருவாங்க, சில தப்பான நாள்லாம் வந்துடும், மரண யோகத்தில் கொடுத்துருவாங்க. ம். நம்ம அதை செக் பண்ணி பார்க்கணும். லக்கணத்தை நகர்த்தி பார்த்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். அப்படி ஒரு ஜாதகம் பார்த்துட்டு என்னங்க சாயந்தரம் எந்த ஜோசியருங்க கொடுத்ததுன்னு, எங்கள் ஊர் ஜோசியர் கொடுத்துட்டாருங்க, எங்கள் மரண யோகத்தில் எங்கள் முகூர்த்தம். சரி, அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தா 2 பேர் ஜாதகத்துலேயும் 5, 8 தொடர்பு இருக்கு. 2 பேருக்குமே புத்திர பாதிப்பு இருக்கு. ஓகே. ஸோ ஆல்ரெடி இது வந்து பிக்ஸ் பண்ணது தான், அவர் குறித்து கொடுத்துருக்காரு, நம்ம என்ன செய்ய முடியும்? சரி, அதுக்கப்புறம் மாற்றெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பரிகாரம்லாம் செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ம். முகூர்த்தம் கணிக்கிற ரொம்ப கரெக்டாக பண்ணணுமா? ஓகே. முகூர்த்தம் கணிக்கிற லேஸ் இல்லை, முகூர்த்தம் கணிக்கிற லேஸ் இல்லை. அதே மாதிரி நிறைய அந்த உச்ச கிரகமாக வரும். உச்ச கிரகத்தில் நான் செலக்ட் பண்ணுறதே கிடையாது. ம். நானும் என்னுடைய நண்பர்களாக செலக்ட் பண்ண மாட்டேன் உச்ச கிரகத்தை. ஏன்னா ஒரு நாள் டம்முன்னு கீழே விழுந்தாங்கன்னா கஷ்டம். பொருத்தம் போடும்போது மாப்பிள்ளைக்கு பூரா 5 கிரகம், 3 கிரகம் 4 கிரகம் உச்சமாக இருக்கும். அதை நாங்கள் சேர்க்க எடுக்கிறதே கிடையாது. நார்மலாக ஆட்சியாக இருந்தால் போதும். ம். இந்த உச்ச கிரகம் டக்குன்னு கீழே விழுந்துருமா, கீழே தள்ளி விட்டுரும். லைஃப்பில் ம். ம். பொருளாதாரத்தை மேலேருந்து டம்மான்னு கீழே தள்ளிடும், படாபாடு படுத்தி எடுத்துடும் உச்ச கிரகம். ஸோ பொருத்தம் போடும் போதும் நல்ல நாள் குறிக்கும் போதும் பொதுவான பஞ்சாங்கத்தையும் பயன்படுத்தலாம். ஜாதகமே இல்லைன்னா என்ன பண்ணணும், அதுதான் எடுத்துக்கணும். அதுக்காக கௌரி பஞ்சாங்கம் நான் தப்புன்னு சொல்ல வரல. கௌரி பஞ்சாங்கம், ஓரையை பயன்படுத்துறது, அமிர்த யோகம், அந்த மாதிரி யோகங்கள்லாம் பயன்படுத்த தப்பு இல்லை, தப்பு கிடையாது, பண்ணலாம். ஜாதகம் இருந்தால் அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ உதாரணமாக ஏன் ஜாதகத்துக்கே வருவோமே, நான் ரிஷப லக்கணம், லக்கணத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் 3 கிரகம் இருக்கான். 3ஆம் இடத்துல கேது, கடகத்தில் கேது, 3 கூடைய சந்திரன் போய் பூர நட்சத்திரத்தில் மாந்தியோட சேர்ந்து 8 கூடையரும் 12 கூடையரும் பார்ப்பாங்க. அப்போ திங்கக்கிழமை நான் ஆபரணம் வாங்கக்கூடாது, அவ்வளோதான் மேட்ரு. திங்கக்கிழமை ஆபரணம் வாங்கக்கூடாது, திங்கக்கிழமை வண்டி வாங்கணும் வாங்கக்கூடாது, திங்கக்கிழமை வண்டி வாங்கணும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் என்னைக்கு வாங்கலான்னா எனக்கு சூரிய உச்சம், சூரிய உச்சம். அப்போ மேசல உச்சமாகுது. சூரியன் மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3. மிதுனத்துக்கு அதிபதி புதன், அதை குரு பார்க்கும், அதை குரு பார்க்கும், அதை குரு பார்க்கும். அப்போ எந்த நாளில் வாங்கலாம்? நான் புதன்கிழமை வாங்கலாம். குரு பார்க்குறனால அந்த வீட்டுக்குடைய நீசம், ஆனால் நீச பங்கம், நீச பங்கம். அப்போ என்ன செய்யணும், ஏதாவது ஒரு நகையை வாங்கி அதை அழித்து அதை செஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வேறு நகையை நம்ம வாங்கிக்கலாம். இயற்கையாகவே ஒரு இடம் வாங்கிட்டு போய் அடகு பண்ணுறதுல நகையை பிச்சு விட்டார் ஒருத்தர், நகையை பிச்சு விட்டாருமா ஒரு அப்ரைசரு. இது ஐஎஸ்ஓ அந்த 916 டவுட்டாக இருக்குது, இதில் சீல் இல்லாமல் இருக்குது, செக் பண்ணுறேன்னு சொல்லி நகையை திருப்பி நகையை பிச்சு விட்டார் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. நானே கடை வாங்கி நகை வாங்குறேன், அதை கொண்டு போய் பேங்கில் வச்சு கடைக்காரருக்கு கொஞ்சம் கை காசு போட்டு கொடுக்கணும். வைக்க போகும் பிச்சு விட்டாரு. வீட்டில் டென்ஷன் ஆகிட்டாங்க, தோசம் போயிடுச்சு விடு அப்படின்ட்டு. நகையை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பிச்சுட்டாரு.
தோஷம் போயிடுச்சு விடு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த நகையை வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதே நகையை போட்டுட்டு வேற நகைன்னா அவர் பிச்சுட்டாரு, அதை அழிச்சிட்டாரு. சரி வேற நகையை திருப்பி அந்த நகையை திருப்பிட்டு ஒருத்தர்கிட்ட கடை வாங்கி நகை வாங்கி கொண்டு வந்து பேங்க்ல வச்சுட்டு பேலன்ஸ் காசு போட்டு அவங்களுக்கு கொடுக்கறது. இந்த பேங்க் லோனை தவணை தவணையாக கட்டிக்கிறது. இப்படி போய் வாங்குறோம் நம்ம ஆதனுக்கு வர்றதுக்கெல்லாம் முன்னாடி. அப்படி வாங்கி அதை பிச்சு ரெண்டாவது அதை அழிச்சு அதுக்கப்புறம் தான் யோசிச்சு, ஓஹோ இப்போ தோஷம் போயிடுச்சு, நம்மளும் அந்த நகையை அழிச்சிட்டோம். இப்படித்தான். அப்ப அந்த 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 காரகத்துவம் கரெக்டா வேலை செஞ்சிருது. சூரியனுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்த்துருச்சு. ஆனா அந்த 3ஆம் அதிபதி நீசமாயிடுறாரு, நீச பங்கமாகிறாரு. 3 ஆபரணம் அதை வாங்கி அதை அழிச்சு அடகு வச்சு திருப்பி அழிச்சு திருப்பி திருப்பி கொண்டு அதை அழிச்சதுக்கு பிறகு மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்ப நம்ம ஜாதகத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்ப 4ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டாரு. 4ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சாச்சு. 4ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சாச்சு. அந்த கிழமை நாளில் அவங்க போய் இடம் வாங்கி பார்க்க கூடாது. அந்த கிழமை என்ன கிழமை? இப்போ 4 கூட உதாரணமா கடகலக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன், அவரும் எங்க இருக்காரு, மிதுனத்துல இருக்காரு. அது திதி சூனியம் பாதகமாகுது. கடகலக்கணத்துக்கு சுக்கிரன் ஏற்கனவே பாதகாதிபதி, அது 12ஆம் இடத்துல மறைஞ்சாச்சு. வெள்ளிக்கிழமை லேண்டு பார்க்க போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். சொத்து வாங்க போகக்கூடாது. சொத்துக்கான காரக கிரகம் எது? செவ்வாய். செவ்வாய்க்கு 4ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, செவ்வாய் உட்கார்ந்த வீட்டுக்கு 4ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, அந்த கிழமையை பயன்படுத்தலாம். அப்படி அவர் ஜாதகம் ஒத்து இல்லையா, குடும்பத்துல வேற யாராவது ஒருத்தர் ஜாதகம் அவங்க ஜாதகம் வாங்கி அந்த ஜாதகத்துல எப்படி இருக்கு, அப்ப அவங்கள கூட கூட்டு போகணும். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கோ அந்த லேண்ட்ல காலை வைக்கிறதுக்கோ அவங்கள கொண்டு போய் காலை வைக்கிறோம். ஒரு ஜாதத்துல சொத்து வாங்க போறேங்கிறாங்க, வீட்டுக்கார ஜாதத்துலயும் ஒத்து வரல, அவங்க ஒய்ஃப் ஜாதத்துலயும் ஒத்து வரல, மூத்த பையன் ஜாதத்துலயும் ஒத்து வரல, மூத்த பையன் ஜாதத்துலயும் ஒத்து வரல. லக்கணப்படி அந்த 4ஆம் இடமும் கெட்டு போச்சு. காரக கிரகமான செவ்வாய்க்கு 4ஆம் இடமும் அடிபட்டு போச்சு. ஏன்னா செவ்வாய்க்கு தான் 4ஆம் பார்வை உண்டு. அம்மா சொத்து, அதாவது மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4. 4ஆம் இடம் தான் சொத்துக்கான பாவகம், சொத்துக்கான காரக கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு மட்டும் தான் 4ஆம் பார்வை உண்டு. அதனால சொல்ற பேசும்போது 4 பக்கம் பார்த்து பேசுறா, பிள்ளைங்க வந்துரும்ன்றா. புரியுதா? ஏன்னா செவ்வாய் தான் காலபுருஷனுக்கு கெட்டு கூடையவன். அப்ப அந்த செவ்வாய் நின்ற வீட்டுக்கு 4ஆம் அதிபதி பலமா இருக்கணும். அந்த நாள் கணவருக்கும் இல்ல, மனைவிக்கும் இல்ல, முத பையனுக்கும் இல்ல, மருமக ஜாதத்திலையும் இல்ல. ஆனா உங்க பேரஞ்சாதத்தையா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேரஞ்சாதத்தை வாங்கி போட்டு பார்த்தா பேரஞ்சாதம் சூப்பரா இருக்கு. சார் வெள்ளிக்கிழமை நாள் இந்த பையனை கூட்டு போய் நீங்க யார் லேண்ட்ல நிக்க கூடாது, 8 நின்னுக்கோங்க, அந்த ஸ்கெட்சை வாங்கி பார்த்துக்கோங்க, எத்தனை நம்பர் லேண்டு, அந்த லேண்டு உங்க பேரனை உள்ள இறக்கி விடுங்க, பையனை இறக்கி விடுங்க உள்ள. பையன் கொஞ்சம் இறங்கி நிக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் அந்த பையன் நிக்கட்டும். கரெக்டா? அந்த கிழமையில அந்த பத்திரத்தை பார்த்து பத்திரம் முடிக்கும்போது அந்த பையனை கூட கூட்டு போய் உட்கார வச்சுக்கோங்க. பையன் கையினால மண் அள்ளு வாங்கிக்கோங்க, பையன் கையினால அந்த மண் அடுக்க சொல்லி வாங்கி கேரி பேக்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பையனை இறக்கி விட்டு அந்த குழந்தை பையன் போய் இறங்கி மண் எடுத்து கொடுத்து அதை கேரி பேக்ல கொண்டு வந்து வச்சு, இந்த மண் எங்களுக்கு நிலைத்திருக்க வேணும்னு சொல்லி அவங்க குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை செய்ய சொல்லி, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த பையனை கூட கூட்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்துருக்கு. ஆமா, இல்லைன்னா சொத்து நிக்காது. இப்ப எனக்கு 3ஆம் இடம் கெட்டு போச்சு. புதன் தான் பத்திரப்பதிவுக்கான காரக கிரகம். புதன் எனக்கு திதிசூனியம். 3ஆம் இடமும் கெட்டு போச்சு. 3ஆம் இடமும் கெட்டு போச்சு. புதனும் எனக்கு சூனியமாயிடுறாரு, நீச்சமாயிடுறாரு. நான் போய் சொத்து பார்க்க போலாமா? அப்ப எனக்கு செவ்வாய் பலம். செவ்வாய் உட்கார்ந்து வீட்டுக்கு 3ஆம் அதிபதியை எடுக்கணும். அந்த 3ஆம் அதிபதி அடி விட்டு போயிட்டாரு. லக்கணத்துல செவ்வாய் இருக்காரு. அப்ப என்ன செய்யணும்? அப்ப எனக்கு 7 கூடயும் பலம். அப்ப 7க்கு 4 யாருன்னு பாத்தீங்கன்னா 7க்கு 4 அதுவும் சனிதான், செவ்வாய் கூட சேர்ந்துருச்சு. சரி வேற யாருக்காவது நல்ல ராசியில கரகம் இருக்கு? நல்ல ராசியில கரகம் இருக்கு, ஆனா பூரா யுத்தத்துல எல்லாம் கிடக்கு. அதுக்கப்புறம் எங்க ஒய்ஃபோட ஜாதகம் அதெல்லாம் பார்த்து, என் பையன் ஜாதகம் பொண்ணு ஜாதகம் பார்த்துட்டு சரி இவங்களுக்கு தான் நல்லா இருக்கு, அப்ப நீங்க போய் பாரு. இதுதான் காட்டுறது என்னுடைய மரபு. பொதுவா ஒரு ஆண் ஜாதகத்துல செவ்வாய் முன்னாடி இருந்து செவ்வாய் பின்னாடி இருந்து சுக்கிரன் முன்னாடி இருந்தா மனைவியை தான் முன்னாடி அனுப்பணும். புரியுதா இல்லையா? செவ்வாய் முன்னாடி இருந்தா செவ்வாய் பின்னாடி, சுக்கிரன் முன்னாடி. உதாரணமா ரிஷபத்துல செவ்வாய் 10 டிகிரி, சுக்கிரன் 24 டிகிரி. சுக்கிரன் மனைவிக்கான கிரகம், மனைவித்தான் முன்னாடி அனுப்பணும். இவர் முன்னாடி போனாருன்னா பிரச்சனையாயிரும். இவர் முன்னாடி போனாருன்னா பிரச்சனையாயிரும். புரியுதா? எனக்கு லக்கணத்திலேயே எனக்கு சுக்கிரன் பலம், 7 கூடிய செவ்வாய் லக்கணத்திலே. எங்க போனாலும் என் ஒய்ஃப் இல்லாம வண்டி கிளம்பாது. எங்க போனாலும் கூட வந்திருந்தா, ஷூட்டிங் வந்தாலும் வந்திருக்கிறாங்க, எங்க போனாலும் கூட வருவாங்க. இது என்னுடைய பழக்கம். அது எனக்கு எல்லா எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. நான் வெளியில கிளம்புறேன்னு சொல்றது அவங்க என் வேலையா இருக்கும். பேஸ்ட்ல இருந்து ஷேவிங் ரேசர்ல இருந்து
ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் மடிச்சு தேங்காய் எண்ணெய் வரைக்கும் பேக்கப் பண்ணி கரெக்டா கொடுத்துருவாங்க. என் நண்பர்களும் கூட ஒருத்தர் யுவராஜ்னு சொல்லுவாரு, இந்த அக்கா இல்லைன்னு நீங்க போங்கண்ணா அப்படின்வாங்க. ஐயா அதான் ஐயா வண்டி ஓடுது, கண்டிப்பா அதான் வண்டி ஓடுது. ஆனா நமக்கு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அவங்க தானே. கண்டிப்பா சார். கோவம் சண்டை எல்லார் வீட்லயும் இருக்கும். எல்லார் வீட்டு சண்டை இல்லைன்னா அது வீடே கிடையாது. எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அது விட்டு கொடுக்க கூட என்ன நமக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் வரல. அந்த கிரகத்தை பயன்படுத்தணும். ஒருத்தர் வேலைக்கு போறாரு, வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. 6ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். 6, 8, 12 6ஆம் அதிபதி 8, 12 இருக்கு. வேலைக்கான காரக கிரகம் எது? புதன். இன்டர்வியூக்கான காரகிறது புதன் தான் இன்டர்வியூ. அப்போ அந்த புதன் உட்கார்ந்த வீட்டுக்கு 6 கூட நல்லா இருக்காரா? புதனுக்கு 6ஆம் அதிபதி சூப்பராக இருக்கு சார். புதன் உட்கார்ந்த வீட்டுக்கு உங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. செவ்வாய்க்கிழமை நாள் அப்ளிகேஷன் போடுங்க சார். யாராவது செவ்வாயே வெறுவாயேன்றுவாங்க. நீங்க செய்யுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஆமா சார், அந்த ஒரு பழமொழி எல்லாத்தையுமே தெரிஞ்சவனு பழமொழி சொல்லி ஆப் பண்ணி வச்சிடறதா. செவ்வாயோட நன்மை எத்தனையோ இருக்கு. செவ்வாய்க்கிழமை அப்ளை பண்ணி தான் வெளிநாட்டில் இருக்காரு. அவங்க ஜாதகத்துல புதன் தான் வேலைக்கு இன்டர்வியூக்கான கிரகம் புதன். அதுக்கு 6ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. அது மாதிரி தான் நம்ம பொதுவான நேரத்தை ஜாதகம் இல்லாதவருக்கு பயன்படுத்தலாம், ஜாதகம் இருப்பவருக்கு இதை பயன்படுத்தணும். உதாரணமா ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்து அவருக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. ஒரு லக்னங்கிறது 2 hours 2 மணி நேரம். காலைல 5:30 to 6:30. உதாரணமாக சொல்கிறேன். 5:30 6:30 7:30 மணி வரைக்கும் ஒரு லக்னம். 7:30 8:30 9:30 அது வரைக்கும் ஒரு லக்னம் ஓடும். 9:30 10:30 11:30. அவர் சொல்றாரு 9 to 11 தாங்க எனக்கு பூரா ஆக்சிடென்ட் ஆகுதுங்கிறாரு. நான் வேலை எழுதி கொடுத்தது 9 to 12:30, சொத்தை வித்ததும் 9 to 12:30, எனக்கு 4 ஆக்சிடென்ட் ஆச்சு அது 9 to 12:30. சுத்தி அந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கு. இது எப்பெல்லாம் அவருக்கு டென்ஷன் ஆகும்னா அந்த 9 to 12 தான் அவருக்கு டென்ஷன் ஆகும். நீங்க மேசராசியை கூப்பிட்டு கேளுங்க, காலையில பிரச்சனை இதுங்கிறது மேசம் தான். காலையில வீட்டுல பாடா படுத்தித்தான் மேச வெளியில போகும், அல்லது வீட்டுல இருக்க ஆளுகளை பாடா படுத்தித்தான் மேச வெளியே அனுப்பும். இப்ப மனைவிக்கு மேசம் பண்ணுவீங்க, வீட்டுக்காரரை பாடா படுத்தி வெளியே அனுப்புவோம். இல்ல கணவருக்கு மேசம் பண்ணுவீங்க, வீட்டுல இருக்க ஆளெல்லாம் பாடா படுத்தித்தான் வெளியில போவாங்க. காலையில பிரச்சனை எதுவுங்கிறது மேசம். இது இயற்கையான காலபுருஷ தத்துவம். நம்ம ஜாதகத்துல என்ன வரம் வாங்கி வந்திருக்கோம், எந்த கிழமையை நம்ம பயன்படுத்தினா நம்ம வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஜோதிடத்துல சூட்சுமங்கள் இருக்கு. பொதுவான நேரத்தை ஜாதகம் அல்லாதவர் பயன்படுத்தலாம். ஜாதகம் இருப்பவர் இந்த கிழமை தான் பிக்ஸ் பண்ணி இதுல மட்டும் செய்யுங்க, மற்ற நாள் எதுவும் செய்யாதீங்க. சொத்து வாங்கணுமா இன்னைக்கு போங்க, கார் வாங்கணுமா இன்னைக்கு போங்க, ஒரு லேண்ட் வாங்க போறீங்களா இன்னைக்கு போங்க, வேற ஒரு வீடு பழைய வீடு வாங்க போறீங்களா இன்னைக்கு போங்க, நகை வாங்க போறீங்களா இங்க போங்க. இப்படி ஒவ்வொன்றையும் பிரித்து சொல்லலாம். சார், இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் பேசணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள தகவலாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி வேற ஒரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.